2006ஆம் ஆண்டில் ஆட்சேர்ப்புக்குரிய தகமைகளை பூர்த்தி செய்யாமல் நிறைவேற்று பிரிவில் கடற்படை அதிகாரியாக இணைந்தமை மற்றும் அதுவரை நடைமுறையிலிருந்த முறைமைக்கு புறம்பாக பிரித்தானிய ராயல் கடற்படை கல்லூரியில் பயிற்சி பாடநெறிக்காக அரசு நிதியை செலவழித்து கலந்து கொள்வதற்கான பின்னணியை அமைத்துக் கொண்டதன் மூலம் ஊழல் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் பேரில் யோஷித ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று காலை கைது செய்யப்பட்டார். பின்னர் இன்று பிற்பகல் 1:45 அளவில் அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் அதன் பிரதி பணிப்பாளர் நாயகம் ருவினி விக்ரமசிங்க விளக்கமளித்தார். மேற்கோள் ஆரம்பம். கழம் நீதவானவர்களே, இந்த சம்பவம் தொடர்பான முறைப்பாடு 2016ஆம் ஆண்டு ஜூன் 25 அன்று எமக்கு கிடைத்தது. அதற்கமைய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்தது. கல்வி தகமைகளை கொண்ட விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் இங்கிலாந்து, யுக்ரைனில் நடைபெற்ற கடற்படை பயிற்சி திட்டங்களில் அரசு நிதியை துஷ்பிரயோகம் செய்து சந்தேக நபர் பங்கேற்றுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கணம் நீதவானவர்களே, இந்த எதிரி கூண்டில் இருக்கும் சிவில் பிரஜை 2006ஆம் ஆண்டில் சிவில் பிரஜையாக இருக்கும் போதே பிரித்தானியாவின் ராயல் கடற்படை கல்லூரியின் பயிற்சிக்கு தகுதியானவர் என தீர்மானிக்கப்பட்டுள்ளார். இந்த பயிற்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவானதாகும். கணம் நீதமானவர்களே, இந்த மதிப்பு மிக்க பாடநெறியை பயில்வதற்கு இலங்கை கடற்படை அதிகாரியாக 2 வருட பயிற்சி காலத்தில் சிறந்த தகமைகளை வெளிப்படுத்தும் அதிகாரியாக இருக்க வேண்டும், அல்லது பாடநெறியின் போது அதிகாரிகள் வெளிப்படுத்தும் திறமைகளின் அடிப்படையிலேயே தெரிவு இடம்பெறும். ஆனால் இந்த சந்தேக நபரான யோஷித ராஜபக்ச 2006ஆம் ஆண்டில் சிவில் பிரஜையாக இருந்தபோதே இந்த பாடநெறிக்கு தகுதியானவர் என பரிந்துரைக்கப்பட்டு பெயர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்டு அவசரமாக அந்த பயிற்சிக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேற்கோள் நிறைவு. கடற்படை நிறைவேற்று பிரிவுக்கு விண்ணப்பிக்கும் போது பூர்த்தி செய்யப்பட வேண்டிய தகைமைகள் சந்தேக நபரை ஆட்சேர்ப்பு செய்யும் தேவையின் அடிப்படையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டது. மேற்கோள் ஆரம்பம். சந்தேக நபர் 2006ஆம் ஆண்டு கலைப்பிரிவில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளார். கடற்படையின் நிறைவேற்று பிரிவுக்கு விண்ணப்பிக்கும் போது குறைந்தபட்ச தகமை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் கணிதம், சிங்களம், விஞ்ஞானம், ஆங்கிலம் உள்ளிட்ட 6 பாடங்களில் திறமை சித்தி பெற்று கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் கணிதம் அல்லது விஞ்ஞான பிரிவில் சித்தியடைந்திருக்க வேண்டும். இந்த நிறைவேற்று பிரிவுகளுக்கான அதிகாரிகளை ஆட்சேர்ப்பது தொடர்பான பூர்வாங்க பத்திரிகை விளம்பரங்கள் 2006 அக்டோபர் 15 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் வெளியிடப்பட்டன. இதற்கமைய சந்தேக நபரை ஆட்சேர்ப்பு செய்யும் தேவையின் அடிப்படையில் விஞ்ஞான, கணித, கலை ஆகிய எந்தவொரு பிரிவிலும் 2 பாடங்களில் மாத்திரம் சித்தியடைந்திருந்தால் போதுமானது என ஆட்சேர்ப்பு தகமைகளை மாற்றி குறித்த பத்திரிகை விளம்பரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான யோஷித ராஜபக்ச கடற்படை அதிகாரியாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதற்கு முன்னரே பிரித்தானிய ராயல் கடற்படை கல்லூரியில் பயிற்சிக்காக வெளிநாடு செல்வதற்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்ததாக பிரதி பணிப்பாளர் நாயகம் ருவினி விக்ரமசிங்க தெரிவித்தார். கணம் நீதவானவர்களே, பிரித்தானிய ராயல் கடற்படை கல்லூரியின் பயிற்சிக்கு செல்வதற்கு முன்னர் மருத்துவ பரிசோதனைக்கு தோற்ற வேண்டும். இவர் இந்த மருத்துவ பரிசோதனைக்குரிய இரத்த பரிசோதனையை 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி செய்துள்ளார். ஆனால் இவருடன் சேர்த்து 26 அதிகாரிகள் 2006 டிசம்பர் 14, 15 ஆகிய தேதிகளிலேயே கடற்படையில் ஆட்சேர்ப்பு செய்துள்ளனர். இவர் கடற்படையில் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதற்கு முன்னரே பயிற்சிக்காக செல்வதற்கான மருத்துவ பரிசோதனைக்கு தோற்றியுள்ளார். இந்த சந்தேக நபரும் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 26 அதிகாரிகளும் திருகோணமலையில் கடற்படை பயிற்சிக்காக 2006 டிசம்பர் 29 அன்று சென்றுள்ளனர். ஆனால் சந்தேக நபர் அந்த பயிற்சியை பூர்த்தி செய்யாமல் கொழும்பு திரும்பியுள்ளார். சந்தேக நபர் பிரித்தானியாவின் ராயல் கடற்படை கல்லூரியின் பயிற்சிக்கு செல்வதற்காகவே வந்துள்ளார். பின்னர் 2007 ஜனவரி 7ஆம் தேதி சந்தேக நபர் பயிற்சிக்காக வெளிநாடு சென்றுள்ளார். பிரித்தானிய ராயல் கடற்படை கல்லூரியின் பயிற்சிக்காக அதிகாரிகள் புலமைப்பரிசில் அடிப்படையிலேயே சென்றுள்ளதாக தெரிவித்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் முதன்முறையாக சந்தேக நபர் மாத்திரம் அரச நிதியில் 62 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான நிதியை செலவழித்து சம்பந்தப்பட்ட பாடநெறிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கணம் நீதவானவர்களே, 1995 முதல் 2010 வரை இந்த பாடநெறிக்கு அதிகாரிகள் புலமை பரிசில் மூலமே அனுப்பப்பட்டனர். ஆனால் இந்த சந்தேக நபரை இந்த பாடநெறிக்கு அனுப்புவதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் 54 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நிதி செலவிடப்பட்டுள்ளது. அவரது தனிப்பட்ட செலவுக்காக 8 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணமும் செலவிடப்பட்டுள்ளது. இதற்கமைய கணம் நீதவானவர்களே, இந்த சந்தேக நபரை பாடநெறிக்கு அனுப்புவதற்காக அரசாங்கம் சுமார் 62 லட்சம் ரூபாவை செலவிட்டுள்ளது. இந்த செயலினால் இலங்கை அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. கணம் நீதவானவர்களே,
இந்த நடவடிக்கை அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கருணாகொட சந்தேக நபரான யோஷித் ராஜபக்ச ஆகிய இருவரும் இணைந்து மேற்கொண்ட சதித்திட்டம் எனவும் பிரதி பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கருணாகொட சந்தேக நபர் ஆகிய இருவரும் 2 வாரங்கள் போன்ற குறுகிய கால பகுதிக்குள் சதி செய்து அரசாங்கத்துக்கு 62 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளனர். முன்னாள் கடற்படை தளபதி இந்த சந்தேக நபருக்கு முறையற்ற லாபத்தையும் நன்மையையும் வழங்குவதற்காக வேண்டுமென்றே செயற்பட்டுள்ளார். இதற்காக லஞ்ச ஊழல் சட்டத்தின் 70வது பிரிவின் கீழ் சந்தேக நபர் இந்த செயலின் மூலம் ஊழல் குற்றத்தை புரிந்துள்ளார். சந்தேக நபர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் பிணை சட்டத்தின் 14வது பிரிவுக்கு அமைய சந்தேக நபரை பொருத்தமான பிணையில் விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். விடயங்களை ஆராய்ந்த மேலதிக நீதவான் லஹிரு என் சில்வா சந்தேக நபரை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டார். இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.